நான்வெஜ்ஜே தோற்று போயிடும். சீசன் முடிகிறதுக்குள்ளே இதை வேஸ்ட் பண்ணாமல் இதை செஞ்சுடுங்க. வீட்டில் இருக்கிறவங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சக்கக்கொட்டை எடுத்துட்டு மேலே கத்தியால் ஒரு கீரல் போட்டுட்டு அந்த தோல் எல்லாத்தையுமே உரித்து எடுத்துருங்க. இப்போ ஒவ்வொரு சக்கக்கொட்டையும் இந்த மாதிரி 2 துண்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் அடிகனமான கடாய் எடுத்து வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பெருஞ்சீரகம், கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து வதக்கிட்டு ஒரு பல்லாரியை பொடியாக நறுக்கி தூவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா செவக்க வதக்கிடுங்க. அது வதங்கக்கூடிய நேரத்திலேயே மிக்சி ஜாரில் பெருஞ்சீரகம், சீரகம், நல்ல மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெள்ளைக்கூடு, இஞ்சி, சின்ன உள்ளி, 2-3 முந்திரி பருப்பு, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சிடுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கின பல்லாரி இந்த அளவுக்கு செவக்க வதங்கிடுச்சு. இப்போ இதோட அரைச்ச மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே லைட்டாக வதக்கிடுங்க. இப்போ மிக்சி ஜார் லைட்டாக அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துட்டு கலந்துடுங்க. இப்போ மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு வேக வச்சிருந்த மசாலாவை லைட்டாக கலந்து விட்டுட்டு அதோட அந்த தக்காளியை சேர்த்துருங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ கலந்துட்டு மூடி போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வைங்க. இந்த அளவுக்கு பச்சை வாசனை போயிட்டு மசாலா நல்லா வெந்ததும் கட் பண்ணி வச்சிருக்க சக்கக்கொட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ இதோட 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு இந்த சக்கக்கொட்டையை நல்லா வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டு வேக வைங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்துட்டு ஒரு கரண்டியில் ஒரு சக்கக்கொட்டையை மட்டும் எடுத்துட்டு இன்னொரு கரண்டியால் லைட்டாக மசிச்சு பாருங்க. சாஃப்டாக மசியணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா இதோட பாதி பல்லாரி பாதி குடமிளகாயை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிட்டு கூடவே கொஞ்சமாக மல்லிக்கீரையை நறுக்கி தூவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக வைங்க. நல்ல கமகமனு வாசனையோட சக்கக்கொட்டை குழம்பு ரெடி. நான்வெஜ்ஜே தோற்று போயிடும். வீட்டில் செஞ்சு பாருங்க. அப்புறம் என்ன செய்யுங்க, சுவைங்க, ருசிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா சேனல்